வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே பிளிட்ஸ்கிரீக் பாய்ந்த பேரிடி தாக்குதல்கள். போலந்து வீழ்ச்சிக்கு பிறகு ஜெர்மனியின் யுத்த இயந்திரம் நின்றது இல்லை. ஹிட்லர் இப்போது நம்பிக்கையுடன் இருந்தார். என் படை மின்னல் போல் தாக்கும். அந்த வார்த்தை தான் பிளிட்ஸ்கிரீக், மின்னல் போர். இந்த யுத்தம் முன்னர் இதுவரை உலகம் பார்த்த எதையும் விட வேகமானது, கொடியது, திட்டமிட்டது. முதலில் விமானங்கள் தாக்கும், பின்னர் டேங்குகள் பாயும், அதன்பின் துப்பாக்கி சத்தம். முழு நிலமும் அதிரும். இந்த 3 அடுக்குகள் எதிரியை சிந்திக்கவே நேரமின்றி முற்றாக அழித்துவிடும். 1940ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நார்வே, டென்மார்க் இரண்டும் விழுந்தன. அதன்பின் பெல்ஜியம், நெதர்லாந்து, லக்சம்பர்க். சில வாரங்களில் ஹிட்லரின் படைகள் 1000 கிலோமீட்டர் தூரம் முன்னேறிச் சென்றன. பிரிட்டனும் பிரான்சும் அதிர்ச்சியில் உறைந்து போயின. அவர்களுக்கு புரியவில்லை இப்படி ஒரு வேகமான போர் எப்படி சாத்தியம் என்று. ஆனால் ஹிட்லர் அதற்கான பதிலை முன்பே திட்டமிட்டிருந்தார். வேகம்தான் வெற்றி. அந்த தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். வீடுகள் இடிந்தன, நகரங்கள் சிதைந்தன, மனிதர்கள் எரிந்த காட்சிகள் புகையாய் வானில் கலந்து போயின. போர் இனி வீரர்களின் களம் அல்ல, முழு உலகத்தின் துயரமாக மாறியது. பிளிட்ஸ்கிரீக் ஒரு யுத்த தந்திரம் மட்டும் அல்ல, மனித மனதை உலுக்கிய ஒரு உளவியல் ஆயுதம். அந்த வேகம், அந்த கொடுமை அனைத்தும் ஒன்றாகச் சேர்ந்து ஐரோப்பாவை எரித்தன. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.